குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். 12th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் தமிழ் எழுதியிருக்கீங்க. எல்லாருமே அதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதுக்காக யூடியூப் ஓப்பன் பண்ணுவீங்க. அதுக்காக தான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள் எல்லாருமே எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத 1 மார்க்கில். ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் தண்டி அலங்காரம். செகண்ட் கொஷின் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. தேர்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. ஃபோர்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் ஐயப்ப மாதவன். ஆன்சர் அதான் கரெக்டு. ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்டு, சிலப்பதிகாரம். சிக்ஸ்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, கடுக்காய். செவன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, புதுமை பித்தன். எயித்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, திருக்குறள். நைன்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, உருவு கண்டு இல்லாமை வேண்டும் உருள் பெருந்தோர்க்கு அச்சாணி அன்னார் உடைத்து. டென்த்து கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு, செக் பண்ணிக்கோங்க அதை. 11th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, வண்ணத்து பூச்சி. 12th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, புதுமை பித்தன். 13th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு, ஈசல். 14th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்டு, உருவகம். ஸோ மொத்தம் 14 கொஷின் 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ 14க்குமே கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் செக் பண்ணிக்கோங்க. 14க்கு 14 எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் கொஷின் ஈஸியாக தான் இருக்குது. எல்லாருமே 14க்கு 14 எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன்.